நம்மள யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆதவ் அர்ஜுனா. ஆனா அஜய் ரஸ்தோகி அவரு கரெக்ட்டா பக்காவான ஸ்கெட்ச் பிளான் இது எல்லாத்தையும் போட்டு, தற்போது டெல்லியில வச்சு ஆதவ் அர்ஜுனா அவர கைது செய்யறதுக்கான வாய்ப்ப தற்போது அஜய் ரஸ்தோகி கரூர் வழக்குல தற்போது கரூர் வழக்கு ஏறக்குறைய கிளைமாக்ஸ எட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கரூர் வழக்குல அஜய் ரஸ்தோகி இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர டெல்லிக்கு வர வச்சிருக்காங்க. டெல்லியில வச்சு அவரு கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப டெல்லியில இருந்து வந்திருக்க தகவல்கள், நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல்கள் சொல்லுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு இப்ப டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல ஷாக். ஏன் கூட இருக்கிறவங்க நெறைய பேர் புசி ஆனந்த்ல இருந்து செங்கோட்டையன், அதே போல நிர்மல், ஏன் இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்குல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், முக்கியமா விஜய் அவருடைய ஃபேன்ஸ், இப்படி எல்லாருமே மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, அதாவது இவர் தான் குற்றவாளியா கடைசியா அப்படின்னு எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் தற்போது கரூர் வழக்குல இருந்து வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கள் கம்ப்ளீட்டா ஆதவ் அர்ஜுனா அவர் மேல இந்த கரூர் வழக்குல ரொம்ப பெரிய மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. மிக முக்கியமான ஃபோன் கால் ஆதாரம் அது ஒண்ண வச்சு மிகப்பெரிய சந்தேகத்தை ஆதவ் அர்ஜுனா அவர் மேல எழுப்பியிருக்காரு. இதன் காரணமா அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அஜய் ரஸ்தோகி மாஸ்டர் பிளான் போட்டு எதுக்காக அஜய் ரஸ்தோகி ஆதவ் அர்ஜுனா அவர டெல்லி வரைக்கும் வர வச்சிருக்காரு? அங்க வச்சு அப்படி என்னதான் செய்ய போறாங்க? அப்படிங்கிற சில அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது அஜய் ரஸ்தோகி அவர்கள் இப்ப 3 பேருக்கு சம்மன் குடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறமா புசி ஆனந்த், நிர்மல் குமார், இப்படி இந்த 3 பேருக்குமே சம்மன் அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவங்க 3 பேரையுமே கரூர்ல வேலுச்சாமிபுரத்திலேயே சிபிஐ அதிகாரிகள் போதிய அளவுக்கு விசாரிச்சுட்டாங்க. ஆனா இப்ப டெல்லிக்கு சிபிஐ அதிகாரி அந்த அலுவலகத்துக்கு டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க வச்சு உங்க 3 பேரையுமே விசாரிக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்க 3 பேரையுமே நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு இவங்க 3 பேருக்குமே சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. இத கேட்கிறப்ப என்னடா இது? ஆரம்பத்துல இருந்தே கரூர் வழக்க பொறுத்தவரைக்கும் திமுக அவங்க சூழ்ச்சி செஞ்சு தானே இவ்வளவு பெரிய ஒரு கோர சம்பவத்த நிகழ்த்தினாங்க. அதற்கான பலமான நெறைய ஆதாரங்கள் சிபிஐ அவங்க கிட்ட இருக்கே. ஆனா எதுக்கு இப்ப தமிழக வெற்றி கழகம் அவங்கள குறி வைக்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க 3 பேரையுமே எதுக்கு டெல்லிக்கு வர வச்சு விசாரிக்கிறாங்க? ஆக்சுவலாக பார்த்தா திமுகவ சேர்ந்த யாராவது ஒருத்தர் தானே கண்டிப்பாக இந்நேரம் பிடிச்சிருக்கணும், கைது பண்ணியிருக்கணும். அவங்கள தானே விசாரிக்கணும் அப்படின்னு நிச்சயமாக இந்த நியூஸ் பார்த்த நம்மள பல பேருக்கு நிச்சயமாக தோணுச்சு. ஆனா, இப்ப அதற்கான விடை தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒண்ணு ஒண்ணாக வெளிய தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ள தன்னை இணைச்சுக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா, அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே ஆதவ் அர்ஜுனா அவர் மேல இந்த மிகப்பெரிய சந்தேகம், குற்றச்சாட்ட தற்போது எழுப்ப தயாராக இருக்காங்க. அதாவது கரூர்ல 41 பேர் அவங்களுடைய மறைவு, அந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா, திமுக அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸாக ஆதவ் அர்ஜுனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சிபிஐ அதிகாரிகள் ஏறக்குறைய உறுதியாகவே அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்கள சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அதாவது ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னா விஜய் அவர் கூடவே இருந்துகிட்டு அவருடைய ரகசியம், அவருடைய ஒவ்வொரு மொமெண்டமும் விஜய் அவருடைய பிடிக்காதவங்க, உதாரணத்துக்கு திமுக கட்சி அவங்களாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இல்ல அவங்களுடைய விசுவாசியாக கூட இருக்கலாம். விஜய் அவர் கூடவே இருந்துகிட்டு அவருடைய ரகசியம் எல்லாத்தையுமே வெளிய மத்தவங்களுக்கு விஜய் அவருக்கே தெரியாம லீக் பண்ற அந்த வேலைய செய்றவங்க தான் ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கூட இருந்தே குழி பறிக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான செயல்ல ஆதவ் அர்ஜுனா, விஜய் அவர் கூடவே இருந்து ஒருவேளை கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு பெரிய விஷயத்தை விஜய் அவருக்கு எதிராக செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப ஆதவ் அர்ஜுனா அவருக்கு எதிராக அஜய் ரஸ்தோகி இந்த மிகப்பெரிய சந்தேகம் அவருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன் புசி ஆனந்த் அவர் ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்க முடியாதா? ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து விஜய் அவருக்கு எதிராக புசி ஆனந்த் செயல்பட்டிருக்க முடியாதா? ஏன் ஆதவ் அர்ஜுனா அவர் இத செஞ்சிருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள பல பேருக்கு நிச்சயமாக இனியாலும் தோணியிருக்கும். அதற்கான பக்காவான தெளிவான பதிலும் பார்த்தீங்கன்னா, இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா இதுக்கு முன்னாடி அவரு
விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதாவது திமுக அவங்க கூட கூட்டணி இருக்கிற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தை. அந்த கட்சியில முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. அங்க இருந்து தான் அவர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துல, அதாவது விஜய் அவர் கூட வந்து இணைஞ்சாரு ஆதவ் அர்ஜுனா. நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணையறப்ப, அப்ப விஜய் அவருடைய அந்த அரசியல் மொமெண்டம் பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமாக இது தெரிஞ்சிருக்கும். விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர் கூட வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு அப்படின்னு. அப்படி ஆதவ் அர்ஜுனா அவர் இணைய போற அந்த நாள் அப்ப கூட திருமாவளவன் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வீட்டுக்கே போய் வாங்கிக்கிட்டு வந்துதான் திருமாவளவன் அவருடைய ஆசியோட தான் விஜய் அவருடைய கட்சியில இணைஞ்சாரு ஆதவ் அர்ஜுனா. அப்போ அங்க எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. திருமாவளவன் அவருடைய ஆசியோட தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் கிடையாது. இன்னொரு வகையிலுமே மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு நெருக்கமான ஒரு பின்புலத்த வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அதாவது திமுக அவங்க 96கள்ல ஆட்சி காலத்துல இருந்தப்ப, லாட்டரிகள நம்ம தமிழகம் முழுக்க பயங்கரமா பிளாக் மார்க்கெட் லாட்டரிகள எல்லாத்தையுமே வித்து தீர்த்து, தவறான முறையில கிட்டத்தட்ட கோடிக்கணக்குல கோடி கணக்குல பணத்த சம்பாதிச்சு, அந்த பணத்துல மிகப்பெரிய பங்க திமுகவுக்கு இவரு லாட்டரி வித்த அந்த காலகட்டத்துல திமுகவுக்கு நெறைய பணத்த கொட்டி குடுத்திருக்காரு இந்த மார்ட்டின் அப்படின்னு பழைய வரலாறு கதைகள் சொல்லுது. அந்த மார்ட்டின் அவருக்கு இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ண கட்னவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. ஸோ அந்த வகையில மார்ட்டின் அவரு இப்ப இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்காரு. இப்பவும் எலக்ஷன் நடக்கிறப்ப திமுக கட்சிக்காகவே கிட்டத்தட்ட 500, 1000 கோடிகள ஒவ்வொரு எலக்ஷன் அப்பவும் நிதியாகவும், நன்கொடையாகவும் திமுகவுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இந்த மார்ட்டின் இப்பவும் இருக்காரு. இவருடைய பொண்ண கட்னவர் தான் ஆதவ் அர்ஜுனா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்கிரவுண்ட் பலத்த திமுக கூட இன்னமும் நெருக்கமான ஒரு பேக்கிரவுண்ட் பலத்த ஆதவ் அர்ஜுனா அவரு வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர் மேல எப்படி சந்தேகத்தை எழுப்ப முடியும்? ஏன் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ட்டின் அவர் வீட்ல பொண்ணு எடுத்ததால திமுக அவங்களுடைய அடிமையாக ஆதவ் அர்ஜுனா இருக்கணுமா? அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுட்டு இங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச ஆதவ் அர்ஜுனா ஏன் அவரு இங்க விஜய்க்கு விசுவாசமான ஒரு நபராக இருக்கக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்கள பல பேருக்கு தோணலாம். சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இப்ப இந்த ஆதாரம் மட்டும் கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமும் வச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆதவ் அர்ஜுனா, அதுக்கு அப்புறமா கூட திமுகவை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாரு கூடயுமே தொடர்ந்து ஃபோன் கால் மூலியமாக ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபராக ஆதவ் அர்ஜுனா அவர் இருக்காரு அப்படிங்கிற இந்த விஷயம் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவருடைய அந்த ஃபோன் கால் ஹிஸ்டரி அவருடைய கால்கள் சில கால்களை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக நிச்சயமாக திமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் முக்கிய நபர்கள் அவங்க எல்லார் கூடயுமே இப்பவும் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு அப்புறமா கூட ஆதவ் அர்ஜுனா அவரு தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற அந்த ஆதாரம் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் கையில வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பாக விஜய் அவர் கூடவே இருந்து ஒரு குழி பறிக்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல அவரு இருக்காரு, செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஆதாரம் சந்தேகம் இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கிட்டயும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்டயும் இருக்கு. இந்த ஆதாரம் தான் இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆதாரம் மட்டும் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா ஒருவேளை அவரு கரூர் வழக்குக்கு பின்னாடி நிச்சயமாக திமுக அவங்க கூட சேர்ந்து ஆதவ் அர்ஜுனா கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி ஆதவ் அர்ஜுனா அவருக்கும் முன்கூட்டியே விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி கூட ஆதவ் அர்ஜுனா திமுகவை சேர்ந்த ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் நபர்கிட்ட அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஆதாரம் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட இருக்கிறதா தெரியுது. அதன் காரணமாக தான் ஏற்கனவே வேலுச்சாமிபுரம் கரூர்லயே வச்சு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் 3 பேரையுமே விசாரிச்சிட்டாங்க. ஆனா இப்ப மீண்டும் டெல்லிக்கு வரவழைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் அப்படின்னு டெல்லி வட்டாரம் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை தனிமையில அவருக்கு மிகப்பெரிய கிடுக்குப்பிடி விசாரணை ஆதவ் அர்ஜுனா அவருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. தேவைப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவரை நிச்சயமாக கஸ்டடியில எடுத்து கூட நிச்சயமாக அவங்க விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஆதவ் அர்ஜுனா எனக்கு திமுக நபர்கள் சில பேர் தெரியும். அதுக்காக ஆனா அவங்க எல்லார் கூடயுமே கேஷுவலாக தான் பேசினேன். நான் விஜய் அவர்கள் கூடவே இருந்துட்டு அவருக்கு கட்சி ரீதியான துரோகம் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் விஜய் அவர் கூட இருந்துகிட்டே அவருக்கு குழி பறிக்கல. எனக்கு அவங்க எல்லாருமே தெரிந்த நபர்கள், திமுக நபர்கள். அவங்க கிட்ட நான் பேசினது உண்மைதான்.
ஆனா, எந்த விதமான கட்சி ரீதியான எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக நபர்கள் யார்கிட்டயுமே நான் லீக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமான பதில நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட சொல்லலாம். அப்படி அவரு சொன்னா கூட சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு வேளை ஆதவ் அர்ஜுனா அவரு தப்பிக்கலாம். ஆனா, விஜய் அவர்கிட்ட நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல சிக்குவாரு. ஏன்டா என் கூட இருந்துகிட்டே நீ திமுக நபர்கள் அவங்க கிட்ட நீ தொடர்பு வச்சுக்குவியா அப்படின்னு நிச்சயமாக விஜய் அவருக்கு இந்த விஷயம் வெளிய வர்றப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல கோபம் ஏற்படும். அதனால எப்படி பார்த்தாலும் ஆதவ் அர்ஜுனா அவர பொறுத்தவரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சிக்கினாலும் பிரச்சனை தான், சிக்கலைனாலும் விஜய் அவர்கிட்ட இருந்து ஆதவ் அர்ஜுனா அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் நிச்சயமாக அடுத்த கட்டமாக ஏற்பட போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜய் ரஸ்தோகி அவரு எப்படி ஆதவ் அர்ஜுனா அவரு டெல்லிக்கு வர ஆதவ் அர்ஜுனா அவர கையாள போறாரு அப்படின்னு.